அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். உண்மையிலேயே உண்மையிலேயே ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்டே நம்ம ஒரு ஹாப்பி அப்படின்னு ஒரு சாங் ஸ்டார்ட் பண்ணோம். எத்தனை பேர் ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும், இனிமே ஸ்பீட் கேஸ்ட்ல யாரெல்லாம் வராங்களோ அவன் 100% ஹாப்பியா இருந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் மாதிரி நம்ம ஸ்பீட் கேஸ்ட் நம்மளை உருவாக்கியிருக்கு. தேங்க்யூ. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில 100 பீப்புள் அசம்பிள் ஆகுறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த நீங்க தேடிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அதனால இந்த ஸ்பீட் கேஸ்ட் உங்களுக்கு 100% இந்த பிரபஞ்சம் உங்களை காப்பாத்தும். நீங்க எத்தனை பேர் லைஃப காப்பாத்த போறீங்க, நான் எத்தனை பேர் லைஃப காப்பாத்த போறேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இந்த ஸ்பீட் கேஸ்ட் எல்லாரையும் கரெக்டான ஒரு ட்ராக்ல கொண்டு இணைக்க போகுது. ஸோ இத்தனை வருஷங்கள் இருந்த எல்லா வகையிலும் இருந்த பிளஸ் ஆர் மைனஸ் எனிதிங், பட் எல்லாமே உண்மையிலேயே கொண்டு வாங்க. பொறுமை கொஞ்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிமே நமக்கு ரொம்ப எப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை தான் இத்தனை வருஷமா நம்ம தேடிட்டு இருந்தோம். ஸோ அந்த விஷயங்கள் கையில இருக்கும்போது உங்களுடைய கவனங்களும் பொறுமையும் நேர்மையும் கண்டிப்பா இந்த இடத்துல தேவை. தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு சார் ராமலிங்கம் சார் மூலயமா எனக்கு கிடைச்சது. உண்மையிலேயே நான் இந்த இடத்துல அவருக்கு நான் ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸலண்ட் கிரேட் லீடரை நான் வெல்கம் பண்ண போறேன். அவர் ஒரு 25 வருஷமா இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல நிறைய அனுபவங்களை அவர் பார்த்திருக்காரு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய லீடர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காரு, நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. இவர் ஸ்பீச் நிறைய பேர் லைஃப் மாத்திருக்கு. ஸோ நிறைய அதாவது கருத்துகள் அவர் பேசினாவே கவனிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் கவனிக்கலனாலும் அந்த அந்த கருத்தை மிஸ் பண்ணவங்க அடுத்து கொஞ்சம் சில விஷயங்களை எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்காம போயிடும். அப்போ ஒரு லீடர் முக்கியமான விஷயங்களை பேசும்போது நம்ம கவனிக்கிறதுல மட்டுமே நம்மளுடைய நெக்ஸ்ட் லெவல் இருக்கு. ஸோ எந்த வார்த்தை நமக்கு சரியா அமையும் அப்படின்றது தெரியாது. வார்த்தைகளை உற்று நோக்குங்க. உங்களுடைய தேவை எங்கெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு இடத்துல கண்டிப்பா கிடைக்கும். அது ஸ்பீட் கேஸ்ட் மட்டுமே அப்படின்றது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். சாரை நம்ம வெல்கம் பண்ணுவோம். ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் சுப்பிரமணியன் சார். ப்ளீஸ் வெல்கம் சார். உங்களுடைய வாழ்த்து மாடல் இருந்ததுன்னா ரொம்ப இந்த காலை வேலையில அருமையா இருக்கும். சார் கோஸ்ட் உங்ககிட்ட கொடுத்துருக்கு சார். எல்லா நண்பருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகவும் வெற்றிகரமான நாளாக இருக்க வாழ்த்துக்கள். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அந்த அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்குறது மாதிரி இன்னைக்கு காலையில 4:15 ஜூம்ல சின்ன ஒரு பர்சனல் டிஸ்கஷன் 4:15 இருந்தே போய்கிட்டே இருக்கு. அப்புறம் அப்படி மற்ற அட்மின் உள்ள கொடுத்து மற்றவங்க எல்லாம் எல்லா நண்பர்களும் உள்ள வந்திருக்கிறீங்க. இந்த வேல்யூபிளான ஒரு காலை நேரத்துல இத்தனை பேர் இத்தனை நண்பர்கள் இந்த காலை நேரத்தை எவ்வளவு முக்கியத்துவமான ஒரு விஷயமா நீங்க உங்களுக்கு மாத்திட்டு இருக்கீங்கிறது உங்களுக்கே தெரியாத அளவுல உங்களுக்கு இந்த அர்த்தங்கள் புரியும். அவ்வளவு பெரிய விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும். எவ்வளவு பேருக்கு நம்ம உதவி பண்ண போறோம் அப்படிங்கிறதும், எவ்வளவு பேரு இதனால உதவி பெற போறாங்க, எத்தனை பேரோட வாழ்க்கை தரம் மாறப்போகுதுங்கிறதும் இதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் ஒரு நிமிஷம் கூட இல்லை. இந்த டிஸ்கஷன்ங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய இந்த 1 மணி நேரம் தான் இங்க இருக்கக்கூடிய 100 பில்லர்ஸ். இப்ப முந்தினவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. இன்னும் நிறைய கியூ வெளியில இருக்கிறாங்க. அப்ப இந்த வாய்ப்புகளை நீங்க 100 பேர் பயன்படுத்திருக்கிறீங்க. 100 பேருக்குள்ள இன்னொரு 100 பேர் வெளியில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ இந்த 100 பேருக்கு இந்த காலையில் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பு மூலமாக எவ்வளவு பெரிய வாழ்க்கை தர மாறப்போகுதுங்கிறது என்ன காரணம்னா, இந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் மட்டும்தான் இந்த 100 பேர் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த மீட்டிங் முடிஞ்சதுல இருந்து ஒரு 6 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சிச்சுன்னா ஆரம்பத்துல இருந்து திருப்பி அந்த டிஸ்கஷன் போயிட்டே தான் இருக்கு. பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த அப்டேட்டை வச்சு ட்ரையல் கேட்கறாங்க, ட்ரையல் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப எவ்வளவு கடினமான ஒரு உழைப்பு. அப்ப இவ்வளவு உழைப்புகளையும் கொண்டு சேர்த்து ஒரு சக்சஸான ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப நேத்து நடந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு
இன்று புதிதா பிறந்த மாதிரி இன்று இன்னும் கொஞ்சம் முன்னேறுங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த விஷயத்த நம்ம பண்ணிருக்கோம். இன்று இன்னும் கொஞ்சம் முன்னேறுகிற மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் நம்மளுக்கு வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்குங்கிறதுக்காக அவ்வளவு கடின உழைப்பு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் நிறைய மக்கள் மத்தியில் வந்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது, இந்த கான்செப்ட் எந்த சூழ்நிலையிலும் இதுல ஜாயின் பண்ணவங்க எந்த சூழ்நிலையிலும் இதுல தோத்துறக்கூடாது, தொய்வாயிடக்கூடாதுங்கிறதுனால அவ்வளவு கடினமான விஷயம். மைண்ட பிளான் போட்டு அப்படி அவ்வளவு தூரம் டெடிகேட் பண்ணி அந்த டீம்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறத நம்ம அப்படி கேள்விப்படுறோம், பாக்குறோம். அதனால அந்த ஒரு நல்ல வாய்ப்புல இருக்கிறோம். நான் முதல்ல சொன்ன வார்த்தை மாதிரி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை மாதிரி, இப்ப இன்னைக்கு எல்லா விஷயங்களை பத்தி இப்ப பேசுவாங்க. உங்களை மாதிரி நானும் அதை காத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த அப்டேட் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அது இப்ப டெக்னிக்கல் டீம் அதை பத்தி பேசுவாங்க. அதுக்கு முன்னால நான் பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த குஷி படத்துல வர்ற மாதிரி இந்த 2 பையனும் இந்த பொண்ணு குழந்தைங்க இவங்க 2 பேரும் தான் ஃபியூச்சர்ல சேர போறாங்க எப்படிங்கறதான் படம் அப்படின்னு ஆரம்பத்துல எஸ் சூர்யா சொல்லியிருப்பார். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம்ல இந்த வருது ட்ரையல் அண்ட் எரர்ங்கிறது உலகத்துல எல்லா பக்கம், அது டாட்டாவா இருந்தாலும் சரி, பிர்லாவா இருந்தாலும் சரி, அது ஹுண்டாயா இருந்தாலும் சரி, பென்ஸ் காரா இருந்தாலும் சரி, எந்த காரா இருந்தாலும் சரி, ஒரு காரை தயார் பண்றதுக்கு முன்னக்கூட்டி அந்த காரை எடுத்துட்டு நிறைய ரோட்ல பாத்துக்கலாம், நிறைய அந்த கார் மேல பேப்பர்லாம் ஒட்டியிருப்பாங்க, ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருப்பாங்க. அது என்ன காரணமே தெரியாது. அந்த கார் நம்ம ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கும், ரோட்ல நடந்துட்டே போயிட்டு அவுட் ஆச்சு, எந்த இடத்துல வண்டிக்கு பிரச்சனை ஆச்சுங்க அப்ப போய் சரி பண்ணும்போது அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு மறுபடியும் ட்ரையல், அதுக்கப்புறம் தான் ஷோரூமுக்கு வரும். அதே மாதிரி இவங்களோட ட்ரையல் பண்ணும்போது இந்த நம்மளுடைய நேரங்களும் கம்மியா இருக்கிறதுனால உடனடியா எல்லாரும் நம்ம ஜூம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நாளைக்கு நாளன்னைக்கு இன்னொரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லும்போது இங்க ட்ரையலுங்கிற ஒரு விஷயம் ட்ரையல் பண்ணாம ப்ராக்டிக்கலா ஷோரூமுக்கு ட்ரையல் ஆயிடுச்சு. அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அன்னைக்கு நேரத்துக்குள்ள அந்த சின்ன சின்ன எரர் அல்ல, ட்ரையல் அண்ட் எரர் ஆல்வேஸ் வாழ்க்கையில எல்லா பக்கத்துலயும் இருப்பது முயற்சிகள். அப்ப அதெல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி இன் ஃபியூச்சர்ல கூட அப்டேட், அதுக்கு பிறகு நம்ம ட்ரையல் எரர்னு சொல்லாம அப்டேட்னு சொல்லிக்கலாம். இன்னும் நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நீங்க பண்றீங்க, இன்னைக்கு வேலை நடந்துகிட்டு போது அதை பத்தி எல்லாம் சார் பேசுவாரு. இன்னைக்கு வேலை நடக்க போது, இன்னைக்கு உங்களுக்கு ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும், நீங்க எல்லாம் லாகின் பண்ண போறீங்க, எல்லாம் பண்ண போறீங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்தாலும் அது அப்டேட்னு வச்சுக்கணும். ஓகே இதுவா ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இது ஒரு வடிவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை தரம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் அப்டேட் நடந்துட்டே இருக்கும், எவ்ரிடே அப்டேட் இருந்துட்டே இருக்கும். அது இன்டர்நேஷனல் கம்பெனி, எல்லா கம்பெனிலும் அப்டேட் இருந்துட்டே இருக்கும். அதை அதுக்குள்ள நம்ம அடாப்ட் ஆயிக்கணுங்கிறது இந்த நேரத்துல சொல்லிட்டு, உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த நாள் இனிய நாளா இருக்கட்டும். இன்னொன்னு முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராம்ல கூடி வந்தால் கோடி நன்மை, நான் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்ல காரணம், குற்றாலத்துல எல்லாரும் ஒன்று கூடுறதுக்கு ஒரு வாய்ப்பை இந்த டீம் நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது ராமலிங்க சார் அங்க குற்றாலத்துல கூடுறதுக்கு ஒன்று கூடினால், அதான் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, குற்றாலத்துல ஒன்று கூடுறதுக்கு ஒரு 100 பேருக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். எப்படி இந்த ஜூமுக்குள்ள 100 பேர் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி அந்த 100 பேர் முதல்ல வரக்கூடிய 100 பேர் யாருங்கிறத முடிவு பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிற விஷயத்தையும் அவர் சார் சொல்லுவாரு. அதபடி எல்லாரும் குற்றாலத்தில் நம்ம சந்திப்போம். குற்றாலத்தில் நீங்க சந்திக்கும் போது நீங்க குற்றாலத்தை காலத்தை தூக்கி விட்டுக்கலாம். என்ன காரணம், நான் இத்தனை பேருக்கு நான் உதவி பண்ணியிருக்கிறேன், இத்தனை பேரோட வாழ்க்கை தரத்தை மாத்ததுக்கான வழித்தடத்தை அமைச்சு கொடுத்துட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன்னு நீங்க சொல்லலாம். வாழ்க்கையில ஜெயிக்கிறது தோக்குறது ஒண்ணுதான், ஒரே ஆட்கள் தான். ஆனா இங்க மத்தவங்களையும் ஜெயிக்க வச்சு நம்ம ஜெயிக்கிறதுங்கிறது வேற பெரிய விஷயம். இங்க மட்டும்தான் நடக்கும். சோ இங்க வரக்கூடிய அந்த 100 பேருமே உங்களுடைய மனசாட்சியில நீ சொல்லலாம், அவங்க குடும்பத்துக்கு நன்றி சொல்லலாம். எல்லாத்துக்கும் நான் நல்லது பண்ணிட்டு 100 பேருக்கு, நிறைய பேருக்கு நல்லது பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்லாம் இருக்கும். அந்த மாதிரியான உன்னதமான விஷயங்கள் எல்லாம் இருக்குங்க. ஸோ இந்த நேரத்துல நான் அந்த டெக்னிக்கல் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு சங்கர் சார்ல இருந்து, அதை வழி நடத்தக்கூடிய ராமலிங்க சார்ல இருந்து, பாபு சார்ல இருந்து எல்லாத்துக்கும் இந்த நேரத்துல ஒரு வாழ்த்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ சுப்பிரமணியன் சார், எக்ஸலண்ட். நெக்ஸ்ட் நம்ம டைம் ரொம்ப எடுத்துக்காம
மிஸ்டர் ராமலிங்கம் சாரை வந்து நான் வந்து வெல்கம் பண்றேன். ப்ளீஸ் வெல்கம் சார். மிஸ்டர் ராமலிங்கம் சார், ப்ளீஸ் வெல்கம். குட் மார்னிங் லீடர்ஸ். சார், என்னுடைய ஸ்பீச் வந்து ஆடியோபிளா இருக்கா? யாராவது ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ பாசிட்டிவ் பிரபு, தேங்க்யூ டிடி ஆல்பர்ட் சார், தேங்க்யூ. அவ்வளவுதான். இதுதான் அந்த மிலிட்டரி ஃபோர்ஸுங்கிறது. ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னம்னா உடனே அதுக்கு ரியாக்ஷன் பண்றீங்கல்ல, அதுதான் பெரிய விஷயம். உங்களை எல்லாம் இன்னைக்கு காலை வேளையில உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல வந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமா இருக்குது. காலையில CS சுப்பிரமணியன் சார் வந்து தென்காசில இருந்து கனெக்ட் ஆகி நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு எனர்ஜியை கொடுத்தாரு. அவருக்கு முதல்ல தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதோட பாபு சார் காலையில போட்ட அந்த ஹாப்பி சாங்ஸ் வந்து ரொம்ப எனர்ஜியா இருந்தது. அது வந்து ஒரு வார்ம் அப்னா காலையில எந்திரிக்கணும், ஒரு நல்ல விஷயங்களை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை போடுறோம். அது தொடர்ந்து நம்ம ஜூம்ல இருந்துகிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வந்துருவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஷார்ப்பா 8 o'clock வந்து ஜூம் ஓபன் ஆயிரும். அதை பத்தின டீடைல்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி சங்கர் சார் சொல்லுவாரு. எனக்கு அதுல தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம 2 விஷயங்கள்ல தெளிவா இருந்துக்கணும். இங்க அப்ரூவல் அப்படிங்கிற விஷயத்த வந்து மைண்டுக்குள்ள கொண்டு போயிருங்க. ஸ்பீட் கேஷ் அப்ரூவல் அப்படிங்கிற விஷயத்த மைண்ட், ஏன்னா ஸ்பீட் கேஷ்ங்கிறது நம்ம ஞாபகம் இருக்கும். அப்ரூவல் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த சிஸ்டம் சரியா இயங்கும். நீங்க இதை தான் நீங்க வந்து உங்களுடைய டவுன்லைன்ல சொல்லி கொடுக்கணும். என்ன காரணம்னா, அப்ரூவல் அப்படிங்கிறது கீழே இருந்து மேல போயிட்டே இருக்கும். அப்ப மேல இருந்து கீழே வந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் அப்ரூவல் பண்ணா அடுத்தடுத்த லெவலுக்கு அப்ரூவல் ஆகிட்டே இருக்கணும். அந்த விஷயத்த பாருங்க. நீங்க வந்து ஒரு 5 minutes ஒரு ட்ரிப்பு உங்களுடைய சைட்டை ஓபன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னொரு 1 மாத காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் மட்டும்தான் நம்ம வந்து அப்ரூவ் யாரோ ஒருவர் கோடீஸ்வரன். எந்த ஒரு இதுவரைக்கும் இந்த நெட்வொர்க் வரலாற்றுல ஒருத்தர் சொல்லுவார், நான் வந்து 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டேன், பென்ஸ் கார் வாங்கிட்டேன், இவர் பென்ஸ் கார் அச்சுவர், இவர் வந்து ஒரு ஹவுஸ் அச்சுவர் அப்படிம்பாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க கடைக்கோடியில இருக்கிறவரும் ஒரு பென்ஸ் கார் அச்சுவரா மாறணும். கடைக்கோடியில இருக்கிறவரும் பேங்க் அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய் வச்சிருக்கணும். கடைக்கோடியில இருக்கிறவரும் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்கணும். அதிகபட்சம் இந்த அக்டோபர் மாசத்துக்குள்ள நம்ம அக்கௌண்ட்ல 5 லட்சம் வைக்கிறதுக்கான ப்ராஜெக்ட் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க. அது வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறது தான். இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிற ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா, அமைதி. நம்ம செய்ய போற வேலைய சரியா செவ்வனே செஞ்சோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கும். இந்த சிஸ்டம் என்ன சொல்லுது அதை மட்டும் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா போதும். சிஸ்டத்துக்கு நீங்க சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சிஸ்டம் அவங்க முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. சிஸ்டம் மீன்ஸ் என்னன்னா, இந்த காலையில எந்திரிச்சு நம்ம ஒரு விஷயத்த எந்திரிக்கிறோம், 4:50க்கு ஜூம்க்கு வர்றோம். அப்ப அது வந்து சிஸ்டம். 5 மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அது சிஸ்டம். அதே போலதான் நீங்க என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த இன்னொரு 1 or 2 daysல மிகப்பெரிய ஒரு ட்ரைனிங் வந்து சங்கர் சார், பாபு சார், சுப்பிரமணியன் சார் எல்லாரும் இணைஞ்சு பண்ண போறாங்க. டிடி ஆல்பர்ட் சார் இவங்கெல்லாம் இணைஞ்சு மிகப்பெரிய ஒரு ட்ரைனிங் பண்ண போறாங்க. அந்த ட்ரைனிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ட்ரைனிங் மீன்ஸ் வந்து மோட்டிவேஷன் கிடையாது. இங்க இருக்கிற யாருக்கும் மோட்டிவேஷன் தேவையே கிடையாது. எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க மோட்டிவேஷன் பேசிட்டு அதெல்லாம் கிடையாது. இங்க என்ன நடக்கணும், என்னென்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட சுப்பிரமணியன் சாரோட இலக்கு. என்னன்னா 100 மெம்பர்ஸை எப்படி குற்றாலம் கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான். அந்த விஷயத்தை அவர் பார்த்துருவார். பாபுவோட இலக்கு என்னன்னா, எப்படி வந்து 1000 அடுத்தது 500 ஜூம் கனெக்ட் பண்ணிட்டு 1000 ஜூம் கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது தான் அவரோட வேலை. சங்கர் சாரோட இலக்கு என்னன்னா, எப்படி உங்களுக்கு இது 100% புரிய வைக்கிறது, இதை எப்படி புரிதல் ஏற்படுது அப்படிங்கிறத 100% வேறு. ஏன்னா அங்க டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இங்க வந்து இந்த 100 பேர் இருக்கக்கூடிய ஜூம்ல எல்லாருமே டீச்சர்ஸ் தான். அதை உருவாக்குறது எப்படி? ஏன்னா இதை ஒரு சிஸ்டமா கொண்டு போனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஏதோ வந்து பெரிய எல்லாருக்கும் எல்லாம் தெரியுங்கிறதுலாம் கிடையாது. அப்ப இந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதே போல தென்காசில இருந்து பாருங்க, டாக்டர் சாய் இருக்காருல்ல, அவரு தென்காசி தான்.
அவர் என்ன பண்ணோம், நம்ம சிஎஸ்ஆரோட இணைந்து அங்க வரப்போற குற்றாலத்துக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த இடத்துல தென்காசி குற்றாலம் அங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வெல்கம் பண்றதுக்கு என்ன பண்ணணும், அதை எப்படி அந்த ப்ரோக்ராம் பண்ணுங்கிறது அவரும் சாரும் சேர்ந்து இணைஞ்சு பண்ணணுங்கிறத கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப நிதானமா பண்ணி பாருங்களேன். இப்போ வந்து நம்மளுக்காக தான் பண்ணிருக்காங்க. ஒரு 2 hours பாத்தீங்கன்னா இந்த பேமெண்ட் அனுப்ப வேண்டியவங்களாம் அனுப்பிடுங்க. அதெல்லாம் சார் வந்து சொல்லுவாரு அந்த சப்ஜெக்ட்லாம். ஓகே சார், இவ்வளவுதான் விஷயம். நம்ம வந்து நல்லா ஒரு இந்த ஒரு வார காலம் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் தூங்குனாரா சாப்பிட்டாரா அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நம்மளை ஜெயிக்க வைக்கிறதுக்காக போராடி இருக்க அந்த டீம் அப்படிங்கிறது மட்டும் தெரியும் நண்பர்களே. நல்ல ஒரு விஷயம் நம்ம கையில கிடைச்சிருக்கு. எத்தனையோ நெட்வொர்க்ல எத்தனையோ லட்சங்களை இழந்துட்டு இன்னைக்கு வந்து இதுல சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற இதுல வந்து நம்ம வந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்திடலாம் அப்படிங்கிற எண்ணங்களோட இங்க எல்லாம் வந்திருப்போம். ஒரு நாள் நான் ஒரு நண்பர் கேட்கிறப்ப அதான் சொன்னாரு, இன்னைக்கு உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியாது, ஆனா ஒரு 3 hours வந்து ஒரு 380 பேர் கனெக்ட் ஆகி ஒரு 100 பேர் 200 பேருக்கு மேல பேமெண்ட் வாங்கின ஒரே வரலாறு பிழைச்சது வந்து ஸ்பீட் கேஷ் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது நண்பர்களே. நீங்க பாருங்க, இதே வந்து எல்லா சிஸ்டத்தையும் பண்ற மாதிரி பண்ணிருந்தோம் அப்படின்னோம்னா என்ன கிடைக்குன்னா 10 பேர் பணம் வாங்கியிருப்பாங்க, 10 பேர் வந்து 10,000 வாங்கியிருப்பாங்க, 10 பேர் வந்து 6,000 வாங்கியிருப்பாங்க, ஒரு 20 பேர் 6,000 வாங்கியிருப்பாங்க, ஒரு 50 பேர் ஒரு 30 பேர் என்ன பண்ணிருப்பாங்க 2,000 வாங்கியிருப்பாங்க. இவ்வளவுதான் இருக்கும் நண்பர்களே. ஆகவே இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற ஒரு சமூக சிந்தனையோடு இந்த ஸ்பீட் கேஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு உறுதுணையா நம்மளாம் பில்லர்ஸ், we are all pillars, we are all sitting first bench அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டு எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் வந்து சரியா பயன்படுத்திக்கிறேன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரையில் என்னுடைய இலக்கு இந்த மாதம் 22ஆம் தேதி நான் குற்றாலத்துல சந்திக்கிறப்ப 100 பேர் டைரக்ட் ரெஃபரல் பண்ணிட்டு தான் வருவேன். அந்த 100 பேர் டைரக்ட் ரெஃபரலும் சரியான நபர்களோட வருவேன். அதோட இல்லாம என்னுடைய டைரக்ட் ரெஃபரல்ல இருந்து குறைந்தபட்சம் ஒரு 10 பேரையாவது நான் குற்றாலம் அழைச்சிட்டு வரதுக்கு 25 பேர் டைரக்ட் ரெஃபரல் கொடுத்து அவரை சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆக்கி நான் கொண்டு வருவேங்கிறத இந்த டயத்துல உறுதி எடுத்துக்கிறேன். அதே போல இன்னைக்கு வர பேச போறவங்க எல்லாரும் நான் குற்றாலத்துல வந்து நம்ம எப்படி சந்திக்க போறோம், நான் எத்தனை பேரை உருவாக்க போறேன் அப்படிங்கிறத பத்தி பேசுங்க. நீங்க டவுட்ஸ் எல்லாம் இனிமே ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா டவுட்ஸ் வந்து எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. அது எதுவா இருந்தாலும் அப்பக்கப்ப உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தா கூட உடனே ஜூம்ல கனெக்ட் பண்ணி செஞ்சு தரத்துக்கு பாபு சார் ரெடியா இருக்காரு, சங்கர் சார் ரெடியா இருக்காரு, கவலையே வேண்டாம். அதே போல உங்க சின்ன சின்ன விஷயங்கள் சாட் பாக்ஸ்ல பண்ணிருக்கீங்க. சார் எனக்கு பேர் வந்து மாறி இருக்கு சார், நான் தப்பா பேரை டைப் பண்ணிட்டேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா சார் 1000 பேரை உருவாக்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. இந்த 1000 பேரை சரியா பண்ணிட்டோம்னா 1,00,000 பேரை உருவாக்கக்கூடிய சக்தி நம்மள்ட்ட இருக்கு. இதான் சார் கான்செப்ட். இதப்படி நம்ம போகும். ஒன்னே ஒண்ணுதான், பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. பணங்கிறது ஈஸியா சம்பாதிக்கலாம், ஆனால் ஒரு மனிதர்களை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுபோல இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிற முடிவு என்னன்னா, ஒரு 10 பேரையாவது நம்ம வந்து வாழ வைக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுங்க. ஒரு 25 பேரையாவது நம்ம ஒரு முன்னேற்றணும், ஒரு 100 பேரையாவது 100 குடும்பத்தையாவது நம்ம முன்னேற்றணும் அப்படிங்கிற எண்ணத்துல கொண்டு வந்து 22, 23 குற்றாலத்துல நம்ம சந்திக்கிறப்ப அன்னைக்கு நடக்க போற அந்த எனர்ஜி, அதுக்கு பேர் எனர்ஜி மீட்டிங் தான், வேற ஒண்ணும் இல்ல. அங்க சந்திக்கிறதுக்கு வந்து ஒருத்தர் பார்த்து சரி இங்க இருக்கிற டிடி ஆல்பர்ட் சார் இப்படிதான் இருப்பாரு, ராமலிங்கம் இப்படிதான் இருப்பாரு, பாபு இப்படிதான் இருப்பாரு, சங்கர் சார் இப்படிதான் ஒருத்தர் கைகோர்த்து அந்த பாசிட்டிவா இருக்கிற அந்த 100 பேரோட வைப்ரேஷன் வந்து அடுத்த லெவலுக்கு இந்த ஸ்பீட் கேஷை கொண்டு போகணும்னு கேட்டுக்கிட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபேமிலி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ராமலிங்கம் சார். உண்மையிலே வந்து ஒரு உணர்வுபூர்வமான வார்த்தைகள் எல்லாமே வந்து உங்ககிட்ட இருந்து மட்டும்தான் காலையில வந்து வாங்கிக்க முடியும். அதுபடி வந்து உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த 100 பேர் எந்த அளவுக்கு நீங்க உங்க மைண்ட் செட்டை நீங்க வந்து செய்யறீங்களோ எல்லாமே நல்லதா நடக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம குற்றாலத்தை நோக்கி போகும்போது அதுக்கு உண்டான வேலைகள் என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு லீடரை வந்து வெல்கம் பண்றேன். ஸோ இவருடைய வார்த்தைகள் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. நிறைய பேரை வந்து லீடர்ஸை உருவாக்குன மிகப்பெரிய லீடர் இவருமே. ஸோ மிஸ்டர் டிடி ஆல்பர்ட் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். மகிழ்ச்சியான காலை வணக்கம். எல்லாரும் உற்சாகமா கொண்டாட்டத்தோட இருக்கக்கூடிய ஒரு நாள்.
ஏன்னா நம்ம எல்லாமே வந்து அப்டேட்ஸ் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப சிறப்பா எல்லாரும் ராமலிங்க சார்ல இருந்து டெக்னிக்கல் டீம்ல இருந்து திரு பாபு சார் முதற்கொண்டு எல்லாருமே அங்க பணி செய்யக்கூடிய எல்லாருமே சிறப்பா தங்களுடைய பணியை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து அதை நிரூபிச்சுட்டே வராங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. சார், நான் ஒரு விஷயத்த வந்து இங்க பகிர்ந்து விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வழக்கமா வந்து தொண்டு நிறுவனத்துல 98ஆம் வருஷத்துல இருந்து நான் தொண்டு நிறுவனங்களோட இணைந்து வந்து நிறைய பணிகளை வந்து தமிழ்நாடு முழுக்க மேற்கொண்டிருக்கிறேன். இதுல என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் அப்ளை பண்ணுவோம். அந்த ப்ராஜெக்ட் வந்து வெளிநாட்டுல இருந்து அந்த நிதியை வந்து அவங்க வந்து கொடுக்கறதுக்காக பல லட்சங்களை வந்து நாங்க வந்து இங்கிருந்து செலவு பண்ணுவோம். அந்த செலவு பண்ண பணம் வந்து அங்கிருந்து அவங்க வந்து அப்ரூவல் ஆகி நம்ம இங்க வந்த உடனே பாத்தீங்கன்னு சொன்னா, அது சில நேரத்துல க்ரோஸ்ல இருக்கும், சில நேரத்துல லேக்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த பணத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க அந்த பணத்தை குறிப்பிட்ட, அதாவது ஒரு ஒரு 10 லட்ச ரூபா வருது அப்படின்னு சொன்னா, இதை யாரோ ஒரு தனி மனுஷனா உட்கார்ந்துட்டு அதை என்ன பண்ணுவோம்னா முடிவு பண்ணி இதை செய்யலாம். அதாவது ஒரு 70 ரூபா செலவு செய்யலாம், 30 ரூபா எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ள. ஆனா சில நேரத்துல என்ன பண்ணுவோம்னா 30 மட்டும் செலவு பண்ணிட்டு 70 எடுத்துக்கிற கூடிய ஒரு பக்குவம் வந்து சிலர்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி நிறைய வந்து நடந்திருக்குது. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, மக்களுக்கு செய்யறதுக்காக ஒரு எண்ணத்துல அதை வாங்கி, ஆனா தனி மனிதன் தன்னுடைய தேவைக்காக வந்து பயன்படுத்தி அதை வந்து செல்ஃபிஷா பயன்படுத்திக்குவாங்க. ஆனா அதே ஒரு விஷயத்த இங்க வந்து பாத்தீங்க அப்படி சொன்னா, இந்த ஃபண்டை வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ற விஷயத்த பொதுமக்கள் கிட்ட இருந்து எல்லாரையுமே அசெம்பிள் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து முகம் தெரியாத நபர்களை வந்து நேரடியாக உதவி செய்ய வச்சு, அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கோட்டீஸ்வரர்களும் லட்சாதிபதிகளாகவும் உருவாக்கக்கூடிய, நேரடியா யாரும் இதுல இடைத்தரகு இல்லாம ஒரு அற்புதமா வந்து வடிவமைச்சு நேரடியா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து உதவக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்த வந்து இங்க வந்து ஸ்பீட் கேஷ் வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டம், இந்த சிஸ்டத்தை வந்து இதை ஒவ்வொரு நாளும் மெருகேற்றக்கூடிய ஒரு அற்புதமான பொறுப்பும் வாய்ப்பும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ எல்லாரும் இதில் கையில் எடுங்க. நிறைய நபர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து அற்புதமான அவர்களுடைய வாழ்க்கை சூழலை வந்து இந்த தீபாவளி, சார் அடிக்கடி சொல்லுவார், இந்த தீபாவளி உங்களுக்கு சிறப்பான தீபாவளியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்க எல்லாருமே உங்களுக்குள்ள ஒரு வான வேடிக்கையும் ஒரு கொண்டாட்டத்தையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புத விஷயமாக வந்து நம்ம வந்து இந்த ஸ்பீட் கேஷை பயன்படுத்தி எல்லோரும் வெற்றி காணணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுதலா வச்சு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ பாபு சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ டிடி ஆல்பர்ட் சார், உண்மையிலேயே எக்ஸலண்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்டேட் எல்லாமே நான் வந்து சங்கர் சாரை வெல்கம் பண்றேன். ஸோ அவர்கிட்ட இருந்து ரொம்ப கிளியர் கட்டா இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து நெக்ஸ்ட் நம்மளுடைய மூவ்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது அவர் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்டர் முகமது ரஃபி சாரை வந்து நான் வந்து வெல்கம் பண்றேன், கர்நாடகா ப்ரொமோட்டர். ஸோ உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வெல்கம் மிஸ்டர் ரஃபி சார், ப்ளீஸ் வெல்கம், நீங்க பேசலாம் சார். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். சார் நான் பேசுறது கேக்குதா? சார் கேக்குது, நீங்க பேசுங்க சார். ஓகே சார், அர்லி பேர்ட், அதிகாலையில் எழுந்து இறை தேடச் செல்லும் பறவைக்கு இறை எளியும் கிடைக்கும், நலமான இறையும் கிடைக்கும். அது எவ்வளவு சீக்கிரம் கிளம்புறோ அவ்வளவு சீக்கிரம் தன்னுடைய கூட்டுக்கு திரும்பி வந்துடும், தன்னுடைய குழந்தைகளுக்கும் உணவு கொடுக்கும், அதுவும் ஆரோக்கியமாக வளரும். அதே போல இந்த அர்லி மார்னிங் இஸ் எ வெரி குட் டே. ஏன்னா இந்த பிரபஞ்சம் அற்புதமான ஒரு விஷயம். அதிகாலை வந்து பாத்தீங்கன்னா இந்து மதம் சொல்லுது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான நேரம். அதே போல இஸ்லாமும் சொல்லுது தஹஜ்ஜுத் நேரம் அப்படின்னு சொல்லுது. இந்த அதிகாலை நேரத்தில் இந்த 4:30 இந்த விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம், பிரம்மாண்டமா நம்ம செயல்படுத்துறதுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் வச்சு செயல்படுறது. இந்த குழு எல்லாம் பாத்தீங்கன்னா பல தோல்விகளை கண்டிருக்கலாம், பல சோதனைகளை கண்டிருக்கலாம், சாதனை படைத்தே திறனும் என்று இந்த சிஸ்டம் அருமையாக உருவாக்கப்பட்டிருக்கு. பார்த்து பார்த்து செதுக்கப்பட்டிருக்கு. ஒரு சிலை வந்து உருவாக்கப்படுதுன்னா அந்த கருங்கள் பல
உளிக அடிபட்டுத்தான் வரும். அதே போல இந்த லான்ச் பண்ணும்போதும் வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்கம் சார் அழகா சொன்னாரு. இவரு நம்ம சுப்பிரமணியன் சாரோட அழகா இருந்தாரு. ஒரு கார் உருவாக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த எல்லாம் ட்ரையல் விட்டு பார்ப்பாங்க. என்னெல்லாம் நடக்குது, எந்த போல்ட் லூஸ் ஆகுது, என்ன நட் லூஸ் ஆகுது. டிசைன் ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா விட்டுருவாங்க. நடைமுறையில் என்ன சிக்கல் வருது பார்ப்பாங்க. அதே போலதான் முந்த நேரம் வந்து 2 மணி நேரம் ட்ரையல். ஆனா இந்த 2 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா நானும் என்னுடைய டீமும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக வேலை பார்த்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிகாலை வேலையில இந்த மீட்டிங்ல 10 பேர் எங்க குழுல வந்திருக்காங்கன்னா அது எனக்கு மிக சந்தோஷமா இருக்கு. இதுக்காக நேற்று நாங்க மதியம் வேலை பார்த்துருக்கோம். காலையில 4 மணில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வேலை எடுத்து உள்ள வரோம். ஸோ இந்த லீவையும் நான் வாழ்த்து சொல்லியிருக்கேன். எல்லாரையும் வாழ்த்து சொல்றேன். குறிப்பாக என்னுடைய கிரேட் அப்பினர் பாபு சார், அப்புறம் நம்ம சுப்பிரமணியன் சார், தென்காசி, சித்தி பாபு, சங்கர் சார், இந்த குழு, அப்புறம் ராமலிங்கம் சார் எல்லாத்தையும் என் மனமார உளமாற வாழ்த்துக்கிறேன். வெற்றி பெறுவதற்காகவே நாம இந்த குழுல இந்த நேரம் ஆரம்பிக்கணும். கடந்தது கடந்ததாக இருக்கட்டும். இனி நல்லவை மட்டும் நடக்கும். நீங்க திறந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் பில்ல போடுவாரு. பில்ல போட்டுட்டு அடுத்து அந்த டோக்கன் கொண்டு போயிட்டு அங்க பணத்தை கொடுத்துட்டு பொருட்களை வாங்கிட்டு போற இல்லையா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிவ் அண்ட் டேக். ஃபர்ஸ்ட் நம்ம கிவ் பண்றோம், அப்புறம் டேக் பண்ணிட்டே இருக்கோம். தட் இஸ் எ லிஃப்ட் அண்ட் கிஃப்ட். இந்த கிஃப்ட் ப்ரோக்ராம் அருமையான ப்ரோக்ராம். இது வந்து குறிப்பாக இந்த மதம் சொல்றேன்னு நினைக்கிறாதீங்க. கிஃப்ட் பண்றது வந்து இயக்குவர் அழகாக சொல்லியிருக்கார். ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிரியமும் அன்பும் பாசமும் சமுதாய நலமும் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை திரும்ப 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 இறைத்துவர் வலியுறுத்திருக்கார். ஸோ இந்த கிஃப்ட்களுக்கு மாத்திரம் எனக்கு மிக பிடித்த இது நாட் ஏ கிளவுட் ஃபண்டிங். இது வர்ண பகவான் எப்படி நமக்கு மழையை கொட்டு கொட்டுன்னு போடுறாரோ அதே போல பணமழை, சந்தோஷ மழை, இறைவன் அருள் மழை கொட்ட செய்யுது. அதுல இன்னொரு பிரமாதமான சிஸ்டம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒட்டுக்கா அமைச்சது இல்லாம பாட்டு பாட்டா வந்த உடனே அது வந்ததா எனக்கு ஒண்ணு எடுத்துட்டு உடனே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அழகா அந்த ஜிபியாக இல்லாம எம்பியாகவும் மாத்தி அதை கேபியாகவும் மாத்தி சின்ன சின்னதா வர வர அனுப்பிச்சுட்டே இருங்க. இந்த 100 days வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கமிங் பணம் வந்துட்டே இருக்கும். நீங்க அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும். டவுன்லோட் ஆயிருக்கும், அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும். லைஃப்ல இருந்த உங்க கவலைகள் மறந்துடுங்க. யாரெல்லாம் கடன்காரா இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. யார் வீட்டுல சந்தோஷம் இல்லாம இருக்கோ அவங்க கூப்பிட்டு வாலண்டியா போயிட்டு அவங்க கூப்பிட்டு இந்த வாய்ப்பு கொடுங்க. யாரெல்லாம் எதிரிகளோ அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். இந்த ப்ராஜெக்ட் சூப்பர் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் டைம் பீயிங் ப்ராஜெக்ட். சரியான நேரத்தில் சரியான விகிதாச்சாரத்தில் பிரச்சனைகளை களைந்து கொடுக்கப்பட்ட அற்புதமான விஷயம். இது மிக சிறப்பாக கொண்டு செல்வதில் நானும் ஆர்வமாக இருக்கிறேன். என்னுடைய குழுவும் ஆர்வமாக இருக்கிறது. வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. வாழ்க்கை வளமுடன். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைப்பதாக எல்லாம் வல்ல இறைவனை வணங்கும். நன்றி. வாழ்க்கை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் சாமி சார். ப்ளீஸ் வெல்கம் சார். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. சீக்கிரமா வந்து சார் வணக்கம். நமக்கு இது வரைக்கும் நம்ம ஸ்பீட் கேஷ் மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங் பிளான், ஒரு பிசினஸ் பிளான் இதுவரையும் கேள்விப்பட்டதே கிடையாது. இது மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி, மக்களுக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. உண்மையாகவே இதை திட்டமிட்ட அந்த மூளைக்கு நன்றி சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக காலையிலயும் சரி மாலையிலயும் சரி ஜூம் மீட்டிங் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. தள்ளி போயிட்டே இருக்கு. இதுவும் ஒரு நல்லதுக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்காவது நம்ம வந்து ஐடி போடுறதுக்கான ஏற்பாடுகள் இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு 100 பெண்ணுக்கு நான் தொகையை அனுப்பிட்டேன். இன்னைக்காவது கொஞ்சம் ஐடி போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். கண்டிப்பா. நன்றி சார். அதுக்குண்டான அப்டேட் வந்து நம்ம சங்கர் சார் கிட்ட இருந்து நம்ம கேட்போம். தேங்க்யூ சார். நீங்க மியூட் பண்ணீங்க. தேங்க்யூ. வெல்கம் கிருஷ்ணவேணி மேடம். வெல்கம் மேம். அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்டே மியூட் டச் பண்ணாதீங்க. அன்மியூட் டச் பண்ணுங்க. மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க.
Okay, welcome Mr. Ganesan sir. Please welcome sir. தேங்க்யூ சார். Yes. தேங்க்யூ சார். கோயம்புத்தூர்ல இருந்து கணேசன் சார். ஆக்சுவலா Yes, வந்து sir. பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரீசன் என்னன்னா, நம்ம வந்து ஒரு டே ஒன்ல எப்படி ஒரு கான்ஃபிடண்டா நம்ம பேசணுமோ அதே மாதிரிதான் இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். ஸோ வந்து தாமதமாகலாம், எந்த ஒன்றும் தவிர்க்கப்பட மாட்டாது. ஏன்னா நெட்வொர்க்ல எனக்கும் ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 2 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதை போர்டிங்ல கொண்டு வந்து அதை லைன்ல கொண்டு வந்து அதை ஆக்டிவேஷன் பண்றதுக்கு எவ்வளவு சிரமம் நல்லாவே தெரியும். பட் வந்து எப்படி ஒரு கோல்டு வந்து தீட்ட அதோட மெருகேறுதோ அதே மாதிரி லேட் ஆக ஆக கண்டிப்பா எல்லாமே கிளியரன்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால நானும் இப்ப நம்ம சாமி சார் சொன்ன மாதிரி தான் தினமும் ஐடி போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பட் வந்து டிலே ஆகிட்டு இருக்குது. நான் சொன்ன நபர்களும் என்னை வந்து விடுறதில்ல, என்னை வந்து சாப்பிட கூட விடுறதில்ல. சார் போட்டலாம், அன்னைக்கு போட்டலாம், கண்டிப்பா போட்டலாங்க, கொஞ்சம் பொறுங்க, ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே அதே கான்ஃபிடன்ட்டோட இருக்கிறோம். நம்ம ராமலிங்கம் சார் சொன்ன மாதிரி நானும் நம்ம டீமுக்குள்ள என்னோட டைரக்ட்ல 25 பேர்த்த கொண்டு வந்து என் டீமுக்குள்ள ஒரு 3 பேர்த்த அங்க கூட்டிட்டு வரணும், 25 பேர்த்த கொடுத்து அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நான் என்னோட ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் சண்முக சுந்தரம், அவரோட ஸ்பான்சர் நம்ம ராமலிங்கம் சார் கேப்டன். ஸோ அதனால எல்லாமே சிறப்பா இருக்கு. கண்டிப்பா பெரிய லெவல்ல ஜெயிக்கிறது உறுதி. வாழ்த்துக்கள், வெற்றி நிச்சயம். நன்றி சார். நன்றி சார். வாழ்த்துக்கள் சார். கிருஷ்ணவேணி மேடம், நீங்க பேசலாம். சார் வணக்கங்க சார். எஸ் சார், நானும் ஒரு 10 நாளா வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறோம், காலையிலயும் ஈவினிங்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சார் இதுக்கு முன்னாடி பேசினவங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எப்ப ஐடி போடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துலதான் இருக்கிறோம் சார். இதுல நேத்து நீங்க ஒரு 10 பேர் வந்து பேங்க் டீட்டெயில் கொடுக்கலன்னு சொல்லி டெலிகிராம்ல போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஆமாங்க. அதுல வந்து செங்கோட்டன்ங்கிறது வந்து நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஆனா அவங்களுடைய போன் நம்பர் தெரிஞ்சா அவங்க தானா அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நானும் இன்னும் ஐடி போடல. அவங்க ஒருவேளை ஆன்லைன்ல ஏதாவது பார்த்து இதை போட்டாங்களா? ஓகே, நீங்க வந்துட்டு நீங்க ரெஃபர் பண்ணவர் அவரு? ஆமாங்க சார். இன்னைக்கு காலையில 8:30 மணிக்கு அவருக்கு நீங்க டைரக்டா போன் பண்ணி பேசுறீங்க மேடம். உங்ககிட்ட போன் நம்பர் இன்னைக்கு பேசுறேங்க சார். நேத்து நைட்டு தான் அவங்கள பார்த்தேன் அதுல நேம்ல. ஓகே மேடம், ஓகே, அது பாத்துங்க. நீங்க மியூட் பண்ணீங்க. வெல்கம் மிஸ்டர் மகாராஜன் சார். மகாராஜன் சார், ஸ்பீக் கேஷ். அன்மியூட் டச் பண்ணுங்க சார். சார் உங்களுக்கு இப்போ ஓகே, வெல்கம் சார். அனைவருக்கும் இந்த உற்சாகமான காலை பொழுதில் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பாடலை வந்து பிளே பண்ணோம். இதுல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கைக்கும் நம்ம ஸ்பீட் கேஸ்க்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹெல்பிங் டொனேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். அவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிலாந்திரபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தன் வாழ்நாள் முழுவதும் பிறருக்கு உதவி செய்வதை பயிற்சி எடுப்பவர் அப்படின்னு. ஸோ இங்க நம்மளுடைய கான்செப்ட் பாத்தீங்கன்னா, பிறருக்கு உதவுவதன் மூலம் நமக்கு இந்த பிரபஞ்சம் வந்து மிகப்பெரிய அளவுல என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் இது. ஸோ நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பினை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கிறணும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவோ அவமானங்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள், சூப்பர், தேங்க்யூ. வெல்கம் மிஸ்டர் கதிர்வேல் சார். சார் வணக்கம் சார். உற்சாகமான காலை வணக்கம். திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவிலிருந்து கதிரவன் சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாக என்னுடைய மனநிலை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். சம்பளம் வாங்கினா 1ஆம் தேதி வாங்கினா இஎம்ஐ கட்டணும், பேங்க் வட்டி கட்டணும், அந்த மாதிரியான டென்ஷன்லேயே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துங்க சார். இந்த டே 1 ஜூம் மீட்டிங் வந்ததுக்கப்புறம் அது எதுவுமே என்ன மைண்ட் நம்ம செட்டில் எதுவுமே வரலைங்க சார். ஃப்ரீயாக இருக்கிறேன். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வீடு கட்டணும், என்ன மாதிரி கார் வாங்கணும், அந்த மாதிரி மனநிலைக்கு போயிட்டுங்க சார். ரொம்ப ஃப்ரீ மைண்ட், ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். அதனால இந்த டெவலப்பர் டீமுக்கு வந்து கோடியான நன்றிகள் நான் இந்த அதிகாலை வேலையில
தெரிவிச்சுக்கிறேங்க சார். அதுக்கப்புறமா குற்றாலம் வர்றதுக்கு கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுறேங்க சார். எனக்கு கீழே இருக்கிறவங்களையும் எத்தனை பேர் கூட்டி வர முடியுமோ அத்தனை பேர் கூட்டி வர்றதுக்கான முயற்சியில் கண்டிப்பாக ஈடுபடுங்க சார். தேங்க்யூ, நன்றி. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் கதிர்வேல் சார். நீங்க என்னென்னலாம் சொன்னீங்களோ இது எல்லாமே நடக்க போகுது இந்த நிமிஷத்துல இருந்து. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. வெல்கம் மிஸ்டர் செந்தில்குமார் சார். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஸோ அதிகாலை நேரத்தில் ஒரு சில லீடர்களாக இணைந்து இந்த கூட்டத்தில் கலந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. நான் இந்த கூட்டத்தில் மிக தாமதமாக தான் வந்து கலந்து கொண்டேன். தட் மீன்ஸ் ஒரு 3-4 நாட்களாக தான் இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்கிறேன். இந்த ஸ்பீட் கேஷ்ன்றது ஒரு மிகப்பெரிய அற்புதமான சிஸ்டம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. முதலாவதாக இந்த திட்டத்தை ஆரம்பிக்க இறைவன் அவங்க மனதில் கொடுத்த ஒரு பெரிய உத்வேகம் எண்ணத்துக்காக இறை பிரபஞ்சத்துக்கு கொடான கோடி நன்றி. உங்களுடைய உழைப்புக்கும் மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் அநேக வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தையும் உருவாக்க போவதில் சந்தேகமே கிடையாது. அதை முதல் சில நிமிடங்களிலே, மணி கூட கிடையாது, இந்த சிஸ்டம் ஆரம்பித்து ஒரு சில நிமிடங்களிலே இந்த சிஸ்டம் ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஸோ இதை நாம எந்த அளவு மெதுவாக கொண்டு போகிறோமோ அந்த அளவு இது மிக மிகப்பெரிய ஒரு உச்சாணியை தொட போவதில் சந்தேகமே கிடையாது. ஸோ நான் என்ன முடிவு செஞ்சிருக்கிறேன்னா, நான் வந்து சாதாரண மக்களுக்கு இந்த ஐடியா போட போறதே இல்லை. உழைத்து கொண்டிருக்கிற, உழைக்க எண்ணம் கொண்டிருக்கிற, அநேகரை வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட லீடர்களுக்கு மட்டும்தான் இந்த நான் வாய்ப்பை கொடுக்க போறேன். ஒருவேளை இங்க வந்திருக்கிற எல்லாரை விட மிக குறைவான மக்களை தான் நான் இந்த சிஸ்டத்துல கொண்டு வருவேன்னு நினைக்கிறேன். ஆனா அது டைரக்டா, பட் நான் கொண்டு வர போகிற தலைவர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவாங்க என்று நான் நம்புகிறேன். அதுதான் இந்த சிஸ்டத்தினுடைய வளர்ச்சிக்கு என்னால் இயன்ற ஒரு சிறிய உதவி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரியலி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான அச்சாணி விதைச்சாச்சு, அதாவது விதைய விதைச்சாச்சு. இது வளர்ந்து ஆல விருட்சமாக வளர்ந்து உலகம் முழுவதும் இது பரவும் என்பதுல சந்தேகமே இல்லை. சில பேர் யோசிக்கலாம், என்ன இது உலகம் முழுவதும் பரவதுக்கு இதுவே இல்லையே, ஒரு சாத்தியமே இல்லையே, ஏன்னா இது ஐஎன்ஆர்ல தானே இருக்குது அப்படின்ட்டு. பட் நான் ஃபியூச்சர் பத்தி எப்பொழுதுமே யோசிப்பேன். இது இன்னைக்கு ஐஎன்ஆரா இருக்குது, இது இன்னும் பல அவதாரங்களை எடுப்பதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நம்ம நினைத்தால் நம்முடைய மனது, நான் எப்பொழுதுமே என்னுடைய ஒரு எண்ணம் மில்லியனர் மைண்ட் செட் என்பதுதான். அந்த மில்லியனர் மனநிலை இருக்கும் என்று சொன்னால், இன்று ரூபாயை குறித்து யோசிக்கிற நாம் மில்லியன் டாலர்களை குறித்து யோசிப்போம். அதற்கான வழியை பிரபஞ்சம் வகுத்து கொடுக்கும். அதனால வானமே நமது எல்லையாக இருக்கட்டும். முக்கியமா வந்திருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் அன்பு வேண்டுகோள், நான் நிறைய பேரை கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். நான் தலைவர்களை கொண்டு வருவேன். அவங்க ஒரு படைகளை திரட்டுவாங்க. ஸோ இது வந்து ஒரு தேங்க்யூ சந்தீப். சாரி சார் நடுவில் பேசுனதுக்கு. ஏன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு அப்டேட்டுக்காக எல்லாருமே வந்து வெயிட்டிங்ல இருக்காங்க. ஸோ எஸ் சார், எஸ் சார். நம்ம வந்து சீக்கிரமா நம்ம செந்தில் சார், சாரி சங்கர் சாரை நம்ம வந்து வெல்கம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு அப்டேட் வந்து கிடைக்கும். லாஸ்டா வந்து மிஸ்டர் டாக்டர் சாய் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். நீங்க ஒரு 1 minute சார், உங்க அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் சார். வணக்கம் சார், கேக்குதுங்களா சார்? எஸ் சார், கேக்குது. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். சார் என்னோட சஜஷன் வந்து ஒன்று என்னன்னா பார்த்தீங்கன்னா, அந்த சேட் பாக்ஸில் நம்ம டெக்ஸ்ட் பண்ணும்போது அப்படியே ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பேமெண்ட் ப்ரூஃபும் அப்லோட் பண்ணிடலாம்ல சார்? சப்போஸ் ஒருத்தர் அப்லோட் கொடு சார், அதுல பண்ணக்கூடாது சார். நீங்க அதுல பண்ணக்கூடாது சார். இங்க வந்து கம்பெனியோ எதுவும் வழி நடத்தல சார். இங்க வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்றோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றோம். அந்த இடத்துல நீங்க வாட்ஸ்அப் நம்பர் கூட நீங்க ப்ளே பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஓகே சார், தேங்க்யூ. நம்ம வந்து சங்கர் சாரை வந்து வெல்கம் பண்ணலாம். லாஸ்டா வந்து எஸ் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. பானுமதி மேடம், ப்ளீஸ் வெல்கம் மேடம்.
இதுக்கு மேல யாரும் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க. நம்ம சங்கர் சாரை வெல்கம் பண்ணிடலாம். பானுமதி மேடம், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன். மேடம் நீங்க பானுமதி மேடம், மேடம் நீங்க வந்து ஸ்டே மியூட் டச் பண்ணாதீங்க, அன்மியூட் டச் பண்ணுங்க. அன்மியூட். எஸ் சார் கேக்குதாங்க சார்? சார் கேக்குதா சார்? கேக்குது கேக்குது. சார் வணக்கம் சார். சார் நான் எனக்கும் இது ஒரு 10 நாளாவே நான் வந்து என்னுடைய அப்ளைனர் ஸ்பான்சர் சொன்னதுல இருந்து நான் மீட்டிங்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரிங்களா? எல்லாத்தையும் நான் பொறுமையாவே எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு இதுவும் புதுசு. ஒரு சில நெட்வொர்க்கை நான் பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப புதுசு. இது எப்படி ஏது எப்படி ஓபன் பண்ணணும், இது எப்படி இருக்கும், அந்த டேஷ்போர்டு எப்படி இருக்கும், இதுல எங்க போகணும் எங்க வரணும், எந்த எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது ஆக்சுவலா நான் ஒன்னொன்னு இப்ப நீங்க வந்து ஒன்னொன்னு கொடுக்கும் போதோ எங்களுக்கு ஒரு டெமோ ஒண்ணு ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது இப்படி பண்ணணும் இப்படிதான் பண்ணணும்ன்ற சிஸ்டத்தை நீங்க அப்படியே சொன்னீங்கன்னா எங்களை மாதிரி தெரியாதவங்க கூட அதை பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து நாலேஜ் இருக்கும், படிப்பு இருக்கும், அதனால அவங்க உடனே டக்கு டக்குன்னு பண்ணிடுவாங்க. சரிங்களா? நாலேஜே இல்லாம ஒருத்தருக்கு இருக்கவங்க போன் எல்லாம் ஹேண்டில் பண்ணவங்க எல்லாமே தெரியும். ஆனா வந்து ஒரு செயல்பாடை வந்து பார்த்தாங்கன்னா உடனே அதை அப்சர்வ் பண்ணி பண்ணுவாங்க. அந்த சிஸ்டத்தை நீங்க வந்து இப்ப எப்படி நம்ம அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு பண்ணுமோ அதே மாதிரி ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு சென்ட் இப்படி பண்றது, ரிசீவ் எப்படி பண்றது, அப்படி சப்போஸ் யாராவது வந்து ஹேண்டில் பண்ணலன்னா எப்படி போய் அதை பண்றதுன்னு ஒரு டெமோ வீடியோ மாதிரி கொடுத்துட்டு அடுத்து பண்ணா சரியா இருக்கும் சார். எஸ்கியூஸ் மீ மேடம். ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து அவங்க டெஸ்டிங்ல இருக்கும்போது அந்த டெமோ வந்து பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம நிறைய வந்து கரெக்ஷன் இருந்ததுனால அவங்க வந்து பிஸியா இருந்தாங்க. ஸோ இப்போ இனிமே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து அப் டு டேட் வந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு 2 வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம், அதை நீங்க பாருங்க. உங்க குரூப்ல எல்லாம் வந்து இருக்கும். மறுபடியும் அதை வந்து நம்ம ப்ளே பண்ணுவோம். இனிமே உங்களுக்கு எல்லாமே டைரக்டா வந்து லைவ் ப்ரோக்ராமே இருக்கும். நோ ப்ராப்ளம். தேங்க்யூ தேங்க்யூ. டெலகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க எல்லாருமே ப்ளீஸ். டெலகிராம் சேனல்ல வந்து நிறைய பேர் வந்து அதுல வந்து கவனிக்கிறது இல்லை, ஆடியோ போட்டோம்னா கவனிக்கிறது இல்லை. அதுல எல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்றோம். அதுதான் நீங்க மெயினா ஃபாலோ பண்ணணும் டெலகிராம் குரூப்ல. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சங்கர் சார் கிட்ட வந்து நம்ம வந்து சில டீட்டெயில்ஸ் எப்படி வந்து இந்த அப்டேட் வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க, இனிமே மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு 1 by 1 வந்து நீங்க நோட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை மட்டும் இந்த சிஸ்டத்துல இருந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இது மட்டுமே. இந்த ஸ்பீட் கேஸ்ட் டீம் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே சப்போர்ட் பண்றதுக்காகவே வந்து இங்க வந்து உருவாயிருக்கும். தேங்க்யூ. வெல்கம் மிஸ்டர் சங்கர் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். Good morning to everybody. Sir, audible இருக்கா சார்? எஸ் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. கடந்த ஒரு 15 நாட்களாவே நம்ம வந்து இந்த ஸ்பீட் கேஷை வந்து ஜூம்லயும் சரி வெளியிலயும் சரி டிஸ்கஷன் பண்ணிட்டு ரொம்ப ஆர்வமா இந்த சூழ்நிலையில ஒரு 2 days முன்னாடி நம்ம லான்ச் பண்ணோம். இந்த லான்ச் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்பேஸ் கம்மி, நாட்கள் கம்மி. ஏன்னா என் கையில கிடைக்கும் போது இந்த பிளான் தப்பா ரைட்டான்னு உட்காந்து கால்குலேஷன் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது இதுதான் ஃபெயிலியர் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு என்னால ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடிஞ்சது. 7 லெவல் வச்சு 2.5 கோடி 3 கோடி காட்டியிருந்தாங்க. அங்க பார்த்தோம்னா டொனேஷனுடைய லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் லெவல் கிட்டத்தட்ட 24 லெவல்ஸ் கிட்டத்தட்ட வருது. அப்ப வந்து இது சாத்தியமே இல்லையே, இது எப்படி நடத்திருக்காங்க? அதுவும் 10-11 கான்செப்ட் வரை இதே மாதிரி நடத்திருக்காங்களே. ஒரு மாசத்துல 2 மாசத்துல நின்றுடுமே. ஒரு டாப்ல இருக்கிற ஒரு 10 பேருக்கு வந்து சம்பாதிச்சுட்டு போற விஷயமாச்சு அப்படின்னு யோசனை பண்ணி இது எல்லாரும் சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிற ரேஷியோ வேணா மாறலாம். ஒருத்தர் 1 லட்சம் வாங்கினா ஒருத்தர் 60,000 வாங்குவாங்க, ஒருத்தர் 40,000 வாங்குவாங்க. ஆனா எல்லாருக்குமே ஏர்னிங்ஸ் இருக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இந்த லெவலை பிரேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த லெவலை பிரேக் பண்ணோம். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது போட்டு பார்க்கும்போது. அப்ப கண்டினியூட்டிக்கு என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணோம். கண்டினியூட்டிக்குன்னா ரீபர்த் தான். அந்த ரீபர்த் சிஸ்டத்தை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சோம். போட்டு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி எனக்கு தெரிஞ்சது. ராமலிங்க சார்ட்ட சப்மிட் பண்ண பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இதுதாங்க எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா, ஜெயிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம எங்க டீம் வந்து ஃபுல்லா இதுல இறங்கி மிகப்பெரிய ஒர்க் பண்ணி இன்னைக்கு உங்க கையில கொடுத்துருக்கோம்.
கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஸ்பீட் கேஷோட பிளானும் அவுட்புட்டை பத்தியே பேசிட்டு இருந்தோம். முக்கியமா எனக்கு இப்ப தோணுது, சொல்லியிருக்கேன். ஆனா அதை எந்த அளவுக்கு நீங்க உள்வாங்கி இருக்கீங்கன்றது எனக்கு அது புரியல எனக்கு. அப்ப நான் வந்து லான்ச்சிங் அப்ப எப்பயுமே தெரியும் உங்களுக்கு, லான்ச்சிங் அப்ப அந்த பரபரப்பு இருக்கும். நிறைய லீடர்ஸ்க்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். நம்மளை சிந்திக்க விட மாட்டாங்க, எதை பத்தியுமே யோசிக்க விட மாட்டாங்க. அந்த நேரத்துல அவங்க சப்போர்ட் பண்ணணும் தான் நமக்கு தோணும். ஐயோ ஃபோன் பண்றாங்களே பதட்டத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஐடியை போட்டுட்டு நம்ம அக்செப்டன்ஸ் உள்ள என்னோட ஐடிக்குள்ளே போக முடியல. எல்லாரும் ராமலிங்கம் சாருக்கும் அதே நிலைமை தான். அவர் அவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. பின்னா அனுப்பிச்சிடுங்க, இது உங்க ஐடியா என்ன ப்ராப்ளங்க, இப்படியே அவருடைய ஐடியும் அக்செப்டன்ஸ் கொடுக்கல. இப்படி இந்த மாதிரி நிறைய பேர் அக்செப்டன்ஸ் கொடுக்கல. சில பேர் ஜிபேவே வந்து என்டர் பண்ணல. அதனால என்ன பண்றாங்க, எல்லாரும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க ஜிபே அனுப்புங்க, பணம் அனுப்புறேன். அவங்களுக்கு தப்பு சொல்ல, பணம் அனுப்புறதுக்கும் ஃபோன் பண்ணாங்க, பணம் வாங்குறதுக்கும் ஃபோன் பண்ணாங்க. அந்த பணத்தை குறியா வச்சுக்கிட்டு நான் ஃபோன் பண்றாங்கன்னு நான் சொல்லல. அந்த ஆர்வம் எப்படி சொல்றது, ஒரு பேசிக் அடிப்படை இல்லாம டக்கு டக்குன்னு அப்படி போனாலும் ஒரு மாதிரி சின்ன ஒரு மாதிரி குழப்பம் வந்தது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மானிட்டரிங் பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஒரு மாதிரி தப்பா போகுது, ப்ராசஸ் தப்பா போகுது, சிஸ்டம் தப்பு கரெக்டா இருக்கு, ப்ராசஸ் தப்பா போகுது. நிறைய பேர் அக்செப்டன்ஸ் கொடுக்காதனால அந்த ஒரு 500 ரூபா 1000 ரூபா ஒருத்தர் ரிலீஸ் ஆகிறது தடுக்க முடியாது சாஃப்ட்வேரால. ஆனா சாஃப்ட்வேர் கோடிங் நான் சொல்லும், ஒருத்தர்கிட்ட இருந்து போன உடனே ஒருத்தர் அப்ரூவல் பண்ணணும். அந்த அப்ரூவல் பண்ண உடனே, ஏன்னா ஒரே டைம்ல 4 பேருக்கு போகும். டவுன்லைன்ல இருந்து அப்ளைன் வரைக்கும் பே அவுட் போற ஒரே சிஸ்டம் நம்மளோட ஸ்பீட் கேஷ் தான். அதனால நீங்க புரிஞ்சிருப்பீங்க. 1000 ரூபா வந்த உடனே ஒருத்தர்கிட்ட 1000 ரூபா ரிசீவ் ஆகும். அப்ளைனருக்கு ட்ரீல அப்ளைனருக்கு நாட் ஸ்பான்சர், ட்ரீல அப்ளைனருக்கு போகும். அவரு 250 எடுத்துக்கிட்டு 750, அதுக்கு அடுத்து 2வது லெவலுக்கு உரிய அந்த நபருக்கு அவர் பணம் அனுப்பணும். அந்த ரிசீவ் ஆன நபர் அக்செப்ட் கொடுக்கணும். அவரு உடனே அந்த 750 3வது லெவலுக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரீக்கு அவர் பணம் அனுப்பணும். அதை ரிசீவ் பண்ண ஒரு அக்செப்டன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 4வது லெவலுக்கு இருக்கிறதுக்கு அந்த பணம் போய் சேரும். இது எல்லாமே 5 நிமிஷம் வச்சுக்கலாம், இல்ல 10 நிமிஷம் வச்சுக்கலாம். அது அக்செப்டன்ஸ் கொடுக்கறவங்களை பொறுத்து. அரை மணி நேரம் கூட ஆகட்டுமே. ஆனா அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு 1000 ரூபாய் 4 பேரை ரிசீவ் பண்ண வைக்குது. அப்ப 4 பேர் ஒரு 1000 ரூபாய் ரிசீவ் பண்ணும்போது நம்ம டொனேஷனோட அமௌண்ட் 2500 ரூபாய். அடுத்த லெவலுக்கு அந்த 2500 ரூபாய் ஒரே நாள்ல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பான்சர் இன்கம் வரும். 3வது ரீபத் ஆயிடும். அந்த ரீபத் சிஸ்டம் எவ்வளவு ஃபாஸ்டா வந்து பாருங்க நமக்கு. எல்லாம் நீங்க இப்ப புரிஞ்சுக்கிருப்பீங்க. அதுக்கடுத்து ப்ராஃபிட் வரும். ப்ராஃபிட்லாம் நம்ம அப்ரூவல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது நம்மகிட்டே இருக்கிற பணம். ரீபத்தும் நம்முடைய பணம் தான். ஆனா ரீபத் பண்ணாம நீங்க ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ண முடியும். அந்த ரீபட் 750 250 வரும். உடனே நீங்க 1000 ரூபாய் எடுத்து உங்களுடைய ஐடி உள்ள போயிட்டு, ரீபத் ஐடி உங்களோட யூசர் பேஜ் ஹோம் பேஜ்லயே இருக்கும். உங்களோட ஹோம் ஐடி பேரண்ட் ஐடியிலே இருக்கும். அந்த ஐடியில போயிட்டு அந்த பாஸ்வேர்டையும் அந்த ரீபத் ஐடியும் நோட் பண்ணிட்டு இன்னொரு பேஜ்ல போயிட்டு இன்னொரு விண்டோ ஓபன் பண்ணி லாகின் பண்ணி அங்க யாருக்கு டொனேட் பண்ணணுன்ற டீடைல் இருக்கும். உடனே டொனேட் பண்ணீங்கன்னா உங்க ரீபத் ஐடி ஆக்டிவேட் ஆயிடும். எந்த பின்னும் கிடையாது, ரீரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். இதெல்லாம் ஒழுங்கா நடக்கணும்னா நம்ம ரீபத் ஐடி கரெக்டா உக்காரணும்னா அப்படின்னா நம்ம ஒழுங்கா ஆக்டிவேஷன் பண்ணணும். ரிசிப்ட் வந்த உடனே அக்செப்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே சார், நீங்க உங்ககிட்ட நான் வாங்கிட்டேன் சார், சந்தோஷம் சார் அப்படின்னு மனசுல சொல்லிட்டு விரல் மட்டும் அந்த பட்டனை அழுத்தணும். இப்படி எல்லாருமே அதை செஞ்சீங்கன்னா கரெக்டா சிஸ்டம் போகும் சார். இது அன்னைக்கு நடக்காதனால அந்த மணி ஃப்ளோன்றது எங்க வந்து போகணுமோ அங்க போகாம சில டைவெர்ட் ஆயிருக்கு. அது ஒன்றும் பெருசாலாம் இல்லை சார், நான் பார்த்துட்டேன். அது பிரச்சனை இல்லை. அது எங்களுக்கு வர வேண்டிய பணம் தான். மேல இருக்கவங்களுக்கு யாருக்குமே அது சரியா காட்டல. அது மேல இருந்த ஒரு 4-5 பேருக்கும் உரிய பணம் தான். அது பார்த்துக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அக்கௌண்டபிலிட்டியா பண்ணிக்கலாம். பின்னாடி வரும்போது சார் அதை பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இது நடக்காதனால சில விஷயங்கள் சென்டுக்கு வந்து ஒரு அப்ரூவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பரவலா வந்தது. அதையும் போட்டுட்டோம். இப்ப வந்து இந்த பரபரப்பு, இந்த வேகம், இந்த நம்ம இன்ட்ரோடியூசரை பத்தி கவலைப்படாத விஷயம், நம்ம யாரை அறிமுகப்படுத்தணுமோ அவங்கள பத்தி கவலைப்படாத விஷயம், இதெல்லாம் நம்ம யோசிச்சு இப்ப கரெக்ட் பண்ணிருக்கோம் சார். ஏன்னா ஸ்பான்சர் நீங்க பண்ணீங்கன்னா அந்த ஸ்பான்சர் ஆக்டிவேட் ஆனாதான் நீங்க அடுத்த ஐடி போட முடியும். ஸோ நீங்க அடுத்த ஐடி போடும்போது ஓப்பன் ஆகாது சரியா இல்லைன்னா. அப்ப அங்க என்ன காட்டுன்னா உங்களோட டீடைல்ஸ் காட்டும். நீங்க இது வரைக்கும் 4 பேரை போட்டிருக்கீங்க,
இந்த 4 பேர்ல 2 பேர் தான் ஆக்டிவா இருக்கு, 2 பேர் இன்ஆக்டிவா இருக்கு. அப்ப அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அப்ப அந்த 2 பேரை நீங்க ஆக்டிவா மாத்தணும். ஏன்னா எந்த கான்செப்டும் சரி நீங்க டீச் பண்ணணும். உங்க லீடரை நீங்க தான் வழி நடத்தணும். அதை டெக்னிக்கலா பண்ணிருக்கோம். இது வரைக்கும் சொல்லிட்டு இருப்போம் மேடையில, உங்க டீமை நல்லா டெவலப் பண்ணுங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் உலகத்திலேயே டெக்னிக்கல் வழியா உங்க டீமை வழி நடத்துங்கன்னு சொல்ற ஒரே கான்செப்ட் ஸ்பீட் கேட்ச் தான். அப்ப இமிடியேட்டா என்ன பண்ணுவீங்க, தம்பி நம்மளுக்கு வர பணத்தை நம்மளே கெடுத்து கூடாதுப்பா, தயவு செஞ்சு ஆக்டிவேட் பண்ணப்பா, 1000 ரூபாய் தான் காசு. அப்ப அங்க ஸ்பான்சர்ல கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு பண்ணோம். நேற்று கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆச்சு. ஏற்கனவே கணேசன் சார் சொன்னாங்களா, கோடிங் இது சாதாரண விஷயம் இல்லை. அது மாதிரி பண்ணி அதை பண்ணிட்டோம் சார் சக்சஸா. அதே மாதிரி பேங்க் டீட்டெயில் பண்ணாம, பேங்க் டீட்டெயில் யாருமே பண்ணலையே, அதுக்காக என்ன பண்ணோம், பேங்க் டீட்டெயில் பண்ணாம அடுத்த பேஜ் போகக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்ல அந்த பேங்க் டீட்டெயில் ஃபில் பண்ற மாதிரி வரும். இன்னும் சார் இன்னும் கொஞ்சம் அது அந்த பேங்க் டீட்டெயில் வந்து ஸ்பீட் பண்ணுங்க அப்படின்னு ராமலிங்கம் சார் அவங்க டெவலப்பர்ஸ்ட கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் கூட ஏற்கனவே நேம் மொபைல் மட்டும் தான் இருந்தது. இப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் கூட நேம், மொபைல், ஜிபே, போன்பே, பேடிஎம், வாட்ஸ்அப் நம்பர் இவ்வளவும் வந்தது சார். ஏன்னா நம்ம நினைச்சது என்னன்னா, பாவம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ப அவங்களை போட்டு ரொம்ப நேரம் பண்ண விடக்கூடாது அப்படின்னு நினைச்சோம். ஆனா இந்த ஜிபே போன்பே பத்தி யாருமே கவலைப்படல. போன உடனே அந்த ரிப்போர்ட்டை பாக்குறாங்க, எடுத்த உடனே எங்க பணம் அனுப்பணும் எங்க வரணும் அது இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம தலையாய கடமை, இதோட மெயின் கான்செப்ட் டிரான்சாக்ஷன் எப்படி பண்ணுவீங்க, ஜிபே போன்பே நம்பர் வேணும் இல்லையா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா, அதனால அந்த இதுவும் முடிச்சாச்சு சார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அப்டேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இனிமேல் அப்ரூவல் ஒருத்தர் வாங்காம ஒருத்தர் 1000 ரூபாய் டொனேட் பண்ணாம 2 பேர்ட்டு 1000 ரூபாய் ரிசீவ் பண்ண முடியாது. அதுவும் பண்ணியாச்சு சார். எல்லாமே பண்ணியிருக்கு. பண்ணிட்டு இன்னைக்கு காலையில 8 o'clock நம்ம சொன்ன மாதிரி ஓபன் பண்ணலாம். மேபி 8:30 ஆகலாம். அவ்வளவுதான் வித்தியாசம். பெருசாலாம் வராது. ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நிறுத்தி வச்சிருக்கோம். ஏன்னா இப்பயாச்சும் ஒழுங்கா பண்றாங்களான்னு மானிட்டரிங்காக ஒரு 2 hours 3 hours எடுத்திருக்கோம். அதுல நீங்க யாருக்கு சென்ட் பண்ணணுமோ சென்ட் பண்ணுங்க, யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுமோ ரிசீவ் பண்ணுங்க. தயவு செஞ்சு அப்ரூவல் பண்ணுங்க. நாங்க இங்க மானிட்டரிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம், கரெக்டா போகுதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்த உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்றோம். தயவு செஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க சொன்னீங்க அவங்களோடு காத்திருக்குன்னு எங்க மேல வருத்தப்படாதீங்க. இந்த சிஸ்டம் நம்ம சிஸ்டத்து பக்கமே போகக்கூடாது. இனிமேல் நம்மளோட வேலை கார் வாங்கணும், என்ன வாங்கணும்ன்றதுதான் திங்கிங் இருக்கணும். சிஸ்டத்து மேலேயே திங்கிங் இருக்கக்கூடாது. நம்ம கத்துக்கிட்டோம். அப்ப இனிமேல் நம்ம சிஸ்டம் பக்கமே வரக்கூடாது. 10 வருஷங்கள் ஆனாலும் சார் 5 லட்சம் ஐடி வந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஐடியா பண்ணி வச்சிருக்கோம் சார். கவலைப்படாதீங்க சார். 5 லட்சம் ஐடி வந்தா இது எப்படி ரிவர்சபிளா கொண்டு போகணும்ன்ற நாலேஜ் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு சார். இந்த சிஸ்டத்தை தோக்க விட மாட்டோம் சார். எல்லாரும் ஜெயிக்கலாம் சார். எல்லாரும் ஜெயிக்கலாம், எல்லாரும் சம்பாதிக்கலாம். ஒருத்தர் 10 கோடி வாங்கினா ஒருத்தர் 5 கோடி வாங்குவாங்க, ஒருத்தர் 1 கோடி வாங்குவாங்க. ஒருத்தர் பாருங்க, மேல இருக்கிறவரு ப்ராஃபிட் 1,40,000 ரூபாய். அவர் 1,40,000 வாங்கிட்டு இருக்கும்போது அடுத்து இருக்கிறவரு அவரு 1 லட்சம் ரூபாய் இன்கம் வாங்கியிருப்பார். ஏன்னா சிங்கிள் ஐடி சிஸ்டம். முன்னாடினா ஒருத்தர் 1,40,000 வாங்கி முடிச்சாதான் அடுத்த ப்ராஃபிட்டை ஒருத்தர் வாங்க முடியும். அதுக்கான கால இடைவெளி பார்த்தீங்கன்னா 20 நாள் 30 நாள் இருக்கும். ஸ்பீடா போனா, ஸ்லோவா போனா 1.5 மாசம் ஆகும். ஆனா இங்க 2 நாள் தான் வித்தியாசம் வரும். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா அந்த 10,000 எத்தனை பேர் இருந்து சார் வரும், 16 பேர் இருந்து 10,000 வரும். ஒருத்தர் 8 பேர் இருந்து 10,000 வாங்கியிருப்பாரு, ஒருத்தர் 4 பேர் இருந்து 10,000 வாங்கியிருப்பாரு ஒரே டைம்ல, ஒருத்தர் 2 பேர் இருந்து 10,000 வாங்கியிருப்பாரு. இதுதான் சார் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். பலமே இதுதான். அப்ப எல்லாரும் பணம் வாங்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பணம்ன்றதை விடுங்க, எல்லாரும் பணம் வாங்கிட்டு இருக்காங்க. பணம் வாங்கும்போது வாங்குற அந்த சந்தோஷம் இருக்கிற சார், அதை விட அது ப்ராஃபிட் பணம் வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அதே சந்தோஷம் ஃபர்ஸ்ட் நீங்க மத்தவங்க டொனேட் பண்ணும்போது இருக்கணும். இது ரெண்டும் ஈக்குவலா இருந்ததுன்னா இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் சார். அதனால புரிஞ்சுக்கங்க. இந்த விஷயமா நிறைய நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கலாம், போக போக புரியும். இது கொஞ்சம் ஹைலி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நான் சொல்லல. புரிதல் கொஞ்சம் ஆரம்பத்துல சிரமமா தான் இருக்கும், அது எனக்கு புரியுது. அதனால இத போக போக உங்களுக்கு ஒரு ஒரு இப்ப கஷ்டமா இருக்கிற விஷயம் நாளைக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். ஸோ எல்லாருமே குற்றாலத்துல சந்திப்போம், நம்ம எல்லாம் ஒன்னா மீட் பண்ணுவோம். தயவு செய்து நீங்க சார் அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு சார், நமக்காக பார்த்துட்டு இருக்காரு சார். அவரு இப்ப கூட பயணம் பண்ணி அங்க எங்க இருந்தா நல்லா இருக்கும் நமக்காக எல்லாமே பார்த்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருமே அந்த 25 ஐடியா கம்ப்ளீட் பண்ணுங்க சார். இன்னைக்கு நாளைக்குள்ள முடிக்கலாம் சார்.
ரொம்ப ஈஸி சார். 5000 கான்செப்டே நம்ம ஒரே நாள்ல 10ல 15 பண்ணியிருக்கோம், ரெஃபர் பண்ணியிருக்கோம். 1000 ரூபான்றது நல்ல கான்செப்டுக்கு இன்னும் கூடிய வரல 500 பேர் வந்து ஜூம் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஜூம் மீட்டிங் வந்து போக போக பாத்தீங்கன்னா எல்லாருமே நடத்துற மாதிரி வரும். அந்த எல்லாரும் நடத்துறது அப்படின்றது ஐடென்டிபிகேஷனா இருக்கும். அந்த ஐடென்டிஃபை பண்ணி நம்மளோட ஜூம் அட்ரஸே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ராமலிங்க சார் பிளான் பண்ணியிருக்காரு. நல்லா டெவலப் பண்ணணும், எல்லாருமே டெவலப் ஆகி எல்லாரும் பயனடையணும், எல்லாரும் சம்பாதிக்கணும், எல்லோரும் எல்லோரும் எல்லோரும். இதுதான் சார் நம்ம கான்செப்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சங்கர் சார். உண்மையிலேயே வந்து எக்ஸலண்டான ஒரு விஷயங்களை வந்து கொடுத்துருக்கீங்க, நல்ல அப்டேட்டு. ஸோ நான் வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், சீக்ரெட் இதுதான் சீக்ரெட். நீங்க 100 பின்னு வாங்குறோம், 200 பின்னு வாங்குறோம், 300 பின்னு வாங்குறோம் அப்படின்ட்டு இந்த இதுல நிறைய பேரை நீங்க என்ட்ரி பண்ணணும் அப்படின்ட்டு யாருமே வந்து அவசரப்படாதீங்க, பண்ணவும் முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க ஒரு நபரை வந்து நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா அவர்கிட்ட ரிஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி 1000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல இருக்கான்னு கேளுங்க. கால்ல லைன்ல இருங்க. நீங்க ரிஜிஸ்டர் பண்ண என்ன முதல் கொண்டு நான் பேசுறேன், யாரையும் வந்து நான் வந்து இது பண்ணோம். நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படின்னா சங்கர் சார் சொன்ன மாதிரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம். நேத்து கூட வந்து ஒரு அருமையான ஒரு வார்த்தை காலையில கூட சொன்னாரு, நான் வந்து ஜெயிச்சிருவேன் சார், எனக்கு வந்து மனநிலை இந்த ஒரு வாரமா வந்து மாறி இருக்கு, கார் வாங்கணும், வீடு வாங்கணும். இது உண்மையா நடக்கும். இது எல்லாருமே இந்த இன்னைக்கு காலையில நம்ம எல்லாருமே பேசுற விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவையான விஷயம்தான். ஸோ அதனால கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க, யாரும் அவசரப்படாதீங்க. ஐடி போடணும்ட்டு ஐடி போடணும் அப்படின்றதுல ஒரு லைஃபையே நீங்க மாத்த போறீங்க. அந்த லைஃபை கரெக்டா பாத்துங்க, அதுக்குண்டான விஷயங்களை கரெக்டா என்ன சொன்னாங்களோ அதோட பயணம் பண்ணுங்க. அப்போ நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவருடைய பேங்க் டீட்டெயில்ஸும் நீங்க கேட்டு நீங்க அவருடைய லைன்ல வச்சுக்கிட்டே நீங்க பண்ணுங்க இதை. ஓகே சார், பண்ணியாச்சு. உங்க வாட்ஸ்அப்ல பாருங்க, உங்களுக்கு லிங்க் அனுப்பியிருக்கு. அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க வந்துட்டு அடுத்து வந்து உடனே யாருக்கு நீங்க சென்ட் பண்ணமோ அதை சென்ட் பண்ணுங்க. உங்களுடைய பணம் இங்க சென்ட் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு நீங்க வந்து கோஆப்ரேட் பண்ணீங்க. ஒண்ணு நீங்க 1020 ரூபாய் நீங்க ரிசீவ் பண்ணுங்க, நீங்க பண்ணி கொடுங்க. இல்லையா அவரை லைன்ல வச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி இமிடியேட்டா அவரை பண்ண வைங்க. ஸோ ஐடி போட்டு விட்டு அடுத்த ஆள போய் நீங்க பாக்குற வேலையே இங்க கிடையாது இனிமே. ஸோ ப்ளீஸ் இது வந்து 1 by 1 ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நம்ம போகலாம், அவசரமே பட வேணாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன வீடியோஸ் வந்து நம்ம வந்து மேக் பண்ணலாம். வெல்கம் மிஸ்டர் அருப்புக்கோட்டை சுரேஷ் குமார் சார், ப்ளீஸ் வெல்கம் சார், நீங்க பேசலாம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் ஒரு கொஸ்டின், இந்த ரீபர்த் ஐடி ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ்ல வந்து நிக்குது, அதை நம்ம என்ன பண்ணணும் அதை மட்டும் கொஞ்சம் விளக்கம். ஓகே, இந்த 1 minute நான் சங்கர் சார் கிட்ட கொடுக்குறேன். நீங்க ஒரு 1 more டைம் நீங்க வந்து உங்க கொஸ்டினை ரைஸ் பண்ணுங்க சார். அதாவது ரிசீவ்ல வந்து ப்ராஃபிட் ரீபர்த் ஐடி அப்படின்னு நிக்குது, அதுல வந்து அவங்க அனுப்பு நம்ம பண்ணணுமா எப்படி ரீபர்த் ஐடிக்கு ப்ராஃபிட்டுக்கு, அதை கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க சார். குட் மார்னிங் சுரேஷ் சார். வணக்கம் சார். தேங்க்யூ சார். அந்த ரீபர்த் ஐடியில் அங்கே பாஸ்வேர்டு இருக்கா, அந்த பாஸ்வேர்டை நோட் பண்ணீங்க, போயிட்டு விண்டோவில் போயிட்டு ரீபர்த் ஐடியை போட்டு பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா யாருக்கு டொனேட் பண்ணணும்னு இருக்கும். எப்போ நம்ம ஸ்டார்டிங்ல எப்படி பண்றோமோ அதே மாதிரி தான். அது இமிடியேட்டா நீங்க அதை அதுல பாஸ்வேர்டு இருக்குமா சார்? இருக்கு சார், பாஸ்வேர்ட் இருக்கு. ஒவ்வொரு ரீபர்த் ப்ராஃபிட்டை ஏன் சார் அனுப்புறீங்க, அது அக்செப்டன்ஸ் கொடுத்துக்கு க்ளோஸ் பண்றதுக்காக அக்செப்டன்ஸ் கொடுத்துங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ப்ராஃபிட் இது ரீபர்த் ஐடியை நம்ம டச் பண்ணணும், நமக்கு ஐடியும் பாஸ்வேர்டும் கிடைக்குமா? ஆமா, ஐடியும் பாஸ்வேர்டும் கிடைக்கும். நீங்க நம்ம ஐடி பாஸ்வேர்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தனி லாகின் பேஜ்ல உள்ள போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரெண்டாவது ப்ரொஃபஷனல் ஐடியா மாறிடும். அந்த ரீபர்த் ஐடிக்கு 864 மாறும்போது அதோட டீட்டெயில் அதுல போய் பார்க்கணும். 8 ரீபர்த் உங்களுடைய மெயின் ஐடியில டீட்டெயில் வரும். 64 ரீபர்த் ஐடி அந்த ஃபர்ஸ்ட் ரீபர்த் ஆன ஐடியினுடைய அது பேரண்டா மாறுது, அது இருக்கும். 128 ரீபர்த் ஆகும்போது அந்த 64 ஐடியில இருக்கிற பேரண்ட் ஐடியா மாறும். அதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கு சார். இப்போ நீங்க மண்டே உடச்சிக்கிங்க, எங்க எழுதி வைக்கிறேன்னு தெரியாது. சரிங்க சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சாரி சார், இடையில குறுக்கிடுறேன். 8 உலக வாழ்க்கையை பெருக்கிக்கோ, நீ எந்த 8 இருக்கு தெரிஞ்சுக்கோங்கிற மாதிரி
சார் சங்கர் சார் அருமையான விஷயத்த சொன்னாரு. ஃபர்ஸ்ட் 8, அதுக்கப்புறம் எந்தெந்த 8 சுவாரஸ்யமான விஷயம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வெல்கம் மிஸ்டர் சுந்தரலிங்கம் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். வணக்கம் சார், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். சார் ஐடி போட்டோன்னா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துடுதுங்க சார். அந்த குளோனிங் ஐடிக்கு அந்த பாஸ்வேர்டு எல்லாம் மாறுங்களா, சேம் பாஸ்வேர்டா சார்? மாறும் சார், மாறும். குளோனிங் ஐடிக்கு பாஸ்வேர்டு மாறுங்களா சார்? குட் மார்னிங் சார். கண்டிப்பா மாறும் சார். சார் கண்டிப்பா மாறும் சார். நாம ஐடி போட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கிக்கிறோம் நமக்கு இண்டிவிஜுவலுக்கு. ஆமா, அதே பாஸ்வேர்டு தானே நம்ம குளோனிங் ஐடி போடணும், இல்ல குளோனிங் ஐடி மாறி வருங்களா? மாறும் சார். இதனுடைய டிரான்சாக்ஷன் தனி இல்லைங்களா? உங்களுடைய பேரண்ட் ஐடி வந்து பேரண்ட் ஐடி டொனேட் பண்ணிருப்பீங்க. இந்த குளோனிங் ஐடி வந்து நமக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு டொனேஷன் கொடுக்கும். அதான வேலை, பின்னாடி வந்தவங்களை காப்பாற்றணும். அப்ப கொடுக்கும்போது டொனர் மாறுறாங்க இல்லையா, அப்ப வேற பாஸ்வேர்ட் இருக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, எத்தனை ரீபத் ஐடி வந்தாலும் உங்க பாஸ்வேர்ட் சீக்ரெட் பாஸ்வேர்டு யார்ட்டையும் சொல்லாம எல்லா ரீபத் ஐடியும் ஒரே பாஸ்வேர்டா மாத்தீங்க. ஐடி மட்டும் டைரியில எழுதி வச்சீங்க. ஓகே. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. பேசிட்டாரு சுந்தரலிங்கம், பேசிட்டாரு சார். வெல்கம் சுந்தரலிங்கம் சார். சார் நீங்க சார் இப்பதான் உங்களுக்கு வந்து எல்லாருமே அதை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்காங்க சார். நீங்க நல்ல கவனமா கேளுங்க சார். எப்பவுமே அந்த ரீபர்த் அப்படின்னும் போது இப்ப எப்படின்னா டோனர் இப்ப 10,000 வருது அப்படின்னா அந்த 2,000 யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா டோனருக்கு அப்படின்னு காமிக்கும், அடுத்து ரீபர்த்துக்குன்னு காமிக்கும், அடுத்து ஸ்பான்சருக்குன்னு காமிக்கும். அப்ப அந்த இடத்துல ரீபர்த்துன்னு காமிக்கும் போது அந்த இடத்துல நீங்க ரீபர்த் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டு எல்லாமே அதுல ஷோ ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்ம எப்படி வருதோ அதே மாதிரி அங்கே ஷோ ஆகும். நீங்க எழுதிட்டு அடுத்த பேஜுக்கு அதை நீங்க லாக் அவுட் பண்ணி அதை போய் ஓபன் பண்ணி நீங்க வந்து அதுல இருந்து டோனருக்கு பண்ணலாம். அந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ரொம்ப அற்புதமான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே வந்து கேட்டோம். நெக்ஸ்ட் வந்து வெல்கம் மிஸ்டர் ராமலிங்கம் சார், நான் வந்து வெல்கம் பண்றேன். ஸ்பீட் கேஷ் குடும்ப உறவுகளுக்கு மீண்டும் ஒரு அன்பான காலை வணக்கம். ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. என்ன உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தீர்த்து வைக்க வேண்டியது அட்மின்ல இருக்கிற இந்த சாஃப்ட்வேர் டீமோட பொறுப்பு. உங்க சாட் பாக்ஸை பயன்படுத்துங்க. வாட்ஸ்அப்ல வந்து இப்போ வந்து புதுசா வந்து நம்ம ரிஜிஸ்டர் அப்ப வாட்ஸ்அப் சேர்த்திருக்காங்க. அந்த நம்பரை நீங்க எனேபிள் பண்ணிருக்கீங்க. அதுல வந்து உங்களுடைய பணம் அனுப்பிட்டு கூட நீங்க அந்த வாட்ஸ்அப்ல கூட நீங்க வந்து உங்களுடைய இதை ஷேர் பண்ணலாம். நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம்தான், இந்த ஸ்பீட் கேஷ்ங்கிற குழந்தை சார் ஒரு விஷயத்த சொன்னாரு, கவனிச்சிக்கலான்னு தெரியல. இதெல்லாம் சரி பண்ணியாச்சுன்னா 10 வருஷத்துக்கு சிஸ்டத்துக்கிட்டே போகக்கூடாது அப்படின்னு இருக்காரு. 10 வருஷத்துக்கு சாஃப்ட்வேர்ல இருந்து எந்த சேஞ்சுமே இருக்காதுங்கிறத சொல்றாரு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க கான்பிடண்டா பேசுவாங்க. சில பேர் 10 நாள்ல சாஃப்ட்வேரை தயார் பண்ணி 40,000 50,000 கொடுத்து சாஃப்ட்வேரை தயார் பண்ணி இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கிற காசை வாங்கிட்டு சாஃப்ட்வேரை மூணு. இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச 10 ஹெல்பிங் கான்செப்ட் கம்பெனி இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா எவ்வளவுதான் விஷயங்கள் வந்தாலும் அதை சரி பண்ணி கொடுத்துட்டு இன்னைக்கு நம்மளோட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் டீமுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லுவோம். அதை விட இந்த பிரபஞ்சத்துக்கு முதல்ல நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு ஏர்லி மார்னிங் ஒரு 4 மணிக்கு நம்ம ஜூமுக்கு கூப்பிட்டாலும் வந்து அட்டன் பண்ணக்கூடிய நபர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போல இங்க சிஸ்டம் மூலியமா நடக்கிற ஜூம் மீட்டிங் 500 ஆன பிறகு தினமும் பாத்தீங்கன்னா 4:30 4:50 ஸ்டார்ட் ஆகும். அது 1 மணி நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதே போல ரெகுலரா பாத்தீங்கன்னா இந்த 500 ஜூம் 8 மணிக்கு ஜூம் ஸ்டார்ட் ஆயிரும். இது 2 தான் இந்த சிஸ்டம் மூலியமா நடத்துறது. இதுல பாத்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் தேவைப்படுறாங்க. ஜூம் மீட்டிங் எடுக்கிறதுக்கு வாலண்டியர்ஸ் தேவைப்படுறாங்க. அப்ப அது யாருங்கிறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட வந்து தனி குரூப்பா அவங்களுக்கு வந்து ஆரம்பிக்க போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொருத்தரும் நம்ம அதுக்கான தேடல் இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி
ஒரு விஷயத்த ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதுக்கான விஷயங்களை சங்கர் சார் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு, பாபு சார் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். எல்லாரும் கேட்கிற கொஸ்டினுக்கு ஒரே ஒரு விடை மட்டும் சொல்லிடுறேன். நிறைய பணம் வந்ததுன்னா எப்படி சார் அனுப்புறது அப்படின்னு எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சார் எனக்கு ஒரு நாளைக்கு 10 பேருக்கு 20 பேருக்கு அனுப்புற மாதிரி இருக்கு சார், என்னோட பேங்க் டிரான்சாக்ஷன் வந்து அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. அப்படி ஒரு நிலைமை வர்ற கட்டத்துல நம்ம சங்கர் சாரோட அருமையா இன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னார். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. நீங்க எந்த வித பதஷ்டம் பண்ண ஒரு நாளைக்கு 100 டிரான்சாக்ஷன் பண்ற அளவுக்கு கூட அவர் ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணிருக்காரு. அதை வந்து உங்களுக்கு எங்க சொல்லுவார்னா கண்டிப்பாக குற்றாலத்துல சொல்லுவார். ஒரே டயத்துல ஒரு ட்ரிப்பு ஒருத்தருக்கு நீங்க 100 ட்ரிப் கூட அனுப்பலாம். அந்த மாதிரி சிஸ்டம்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. இன்னைக்கெல்லாம் இது வந்து இந்த உலகம் ரொம்ப அட்வான்ஸா வந்துட்டு இருக்கு. அட்வான்ஸ் நீங்க நம்புங்க. எனக்கு ராத்திரி சொல்றப்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சார் என்ன சார் எல்லாரும் வந்து பணம் அனுப்புறதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றாங்க அப்படின்னாரு. ஒரே டயத்துல 100 பேருக்கு அனுப்பலாம் சார், அதுக்கு மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப ஹாப்பியா இருக்கு. அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணணும், குற்றாலம் வருவதற்கு எல்லாரும் ஏற்பாடு பண்ணணும். மினிமம் டைரக்ட் ரெஃபரல் 25 கொடுத்து சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆயிட்டீங்கன்னா அங்க அடுத்தது டைரக்டா சிஸ்டம் டைரக்டர் தான் நம்ம அடுத்தது மீட்டிங். அதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்குது. அதை வந்து நம்மளுடைய சுப்பிரமணியன் சார் வந்து ரொம்ப சிறப்பா அங்க குற்றாலத்துல எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. நம்மளெல்லாம் வெல்கம் பண்றதுக்கு இவரு சார் வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன் நண்பர்களே. நம்ம லாஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு 5000, 3000, 4000 அப்படி காமிச்சிருக்கும். நான் இதை ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிறேன். அது என்ன எப்படி காமிச்சிருக்கும்னா ஓவர்ஃபுல் ஆகி வந்த அமௌண்ட் எல்லாம் காமிச்சிருக்கும். சில பேருக்கு அதுல வந்திருக்காது, ஆனா இப்ப இதுல வெளியில காமிச்சிருக்கும். அதெல்லாம் இப்ப இருக்காது. ஏன்னா அதை மைண்ட்ல செட் பண்ணிக்க, இதனடா வந்தது இப்ப காணுமே அப்படிலாம். ஏன்னா அதெல்லாம் ஓவர்ஃபுல் ஆகி அந்த அப்படி எனக்கு வந்து அமௌண்ட் எனக்கு பாருங்க, யாராவது இங்க இருக்கிற 100 பேர்ல ஒருத்தர் கூட ராமலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணிருக்க மாட்டீங்க சார் உங்களுக்கு பணம் அனுப்புறேன்னு. என்ன காரணம்னா நானே வந்து உங்களுக்கு பின் அனுப்புறதுல இருந்த சார்ட்ட டெவலப்பர்ஸ்ட பின் வாங்கி உங்களுக்கு அனுப்புற வேலையில இருந்தோம், நானே அக்செப்ட் கொடுக்கல. அப்ப இதுல அக்செப்ட் கொடுக்கலாம் என்ன ஆகும், மேலேந்து அப்படியே பொங்கி கீழே வந்து எல்லாருக்கும் போயிருக்கு. பாபு சாரோட பணம் போயிருக்கு, சங்கர் சார் எங்களுக்கு வர வேண்டிய பணம் தான் வரலாற்றுல உலகத்துல ஒரு ஹெல்பிங் கான்செப்ட்ல எப்படி வந்தாலும் வரட்டும், எவ்வளவு பேர் வேணாலும் வரட்டும்னு சொல்ற காலத்துல இன்னைக்கு ஒரு ஆளை நீ சரி பண்ணாம இன்னொரு ஆளுக்கு பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த பண்ணிருக்காங்க. ஆகவே நீங்க யார்கிட்ட இனிமே பேசினாலும் இந்த ஃபேக் ஐடி எல்லாம் உள்ள வர முடியாது, இந்த பேர் மாத்தி போடுறது எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே சரி பண்ணிட்டாங்க. காலையில 8 மணிக்கு என்ன பண்ணணும்னா இந்த பேலன்ஸ் அமௌண்ட் அனுப்ப வேண்டியவங்க எல்லாம் சரி பண்ணி அனுப்பிடுங்க. அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரியா போயிட்டு இருந்தது அப்படின்னா கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 10 மணி 100% வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா நீங்க பணம் அனுப்புறது என்ன ப்ராசஸோ அதை பண்ணுங்க. நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றப்ப என்ன இருக்கும் அப்படின்னா நீங்க அதை ஓபன் பண்றப்ப முன்னாடி பேரு மொபைல் நம்பர் இருக்கும். இப்ப அப்படி இருக்காது, பேரு மொபைல் நம்பர் இருக்கும். அடுத்தது வந்து நீங்க ஜிபே நம்பர், கூகுள் பே நம்பர், போன்பே நம்பர், பேடிஎம் நம்பர், பேங்க் அக்கௌண்ட், இதெல்லாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிருங்க. பேங்க் அக்கௌண்ட் வந்து உள்ள போன பிறகு தான் இருக்கும். இதுல மட்டும் ஃப்ரண்ட்ல இருக்கும். அதை ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்க. வேற எந்த தகவலா இருந்தாலும் நம்ம நேரடியா பேசிக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், யாராவது ஜூம் நடத்தணும் சார் எனக்கு ஜூம் லிங்க் கொடுங்க அப்படின்னாலும் நீங்க பாபு சாரை கான்டாக்ட் பண்ணுங்க, இல்ல சாட் பாக்ஸ்ல கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஜூம் லிங்க் வந்து இதே ஜூம் லிங்க் வந்து அனுப்பலாம். நீங்க தனியா கூட ஜூம் நடத்தலாம், ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் நடத்தலாம். அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் இப்ப இது இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கிற இந்த விஷயங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கரெக்டா போக ஆரம்பிச்சுட்டா அடுத்தது எங்களோட வேலை என்னன்னா அடுத்தடுத்த டீமை எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிறது தான். நல்ல விஷயங்கள் பண்ணுவோம், நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.